வில்லேஜ் குக்கிங் நேர்களுக்கு வணக்கம். புதுசாக என்னோடய வீடியோஸ் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணி கேளுங்க. வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஷியாமா, உன் கையில் இருப்பது என்ன என்று கேட்டார் பாபா. தேள் கொட்டியவர் போல தன் கையை பார்த்த ஷியாமா படித்து கொண்டே இருந்தவன் ஆராத்தி மணி சப்தம் கேட்டதும் அவசரமாய் புறப்பட்டானே. புறப்பட்ட வேகத்தில் புத்தகத்தையும் எடுத்து கொண்டு வந்துவிட்டேன் என்றார். சரி, இப்படி கொடு என்று பாபா கை நீட்ட அதை பாபாவிடம் கொடுத்தார் ஷியாமா. ஏக்நாத் பாகவத்தை புரட்டி பார்த்த பாபா அதை ஷியாமாவிடம் கொடுத்து, இனிமேல் இது உனக்கு தான் சொந்தம், காக்கா மகாஜனியிடம் கொடுக்க வேண்டாம் என்றார் பாபா. ஷியாமா திடுக்கிட்டு அது தப்பு என பாபா அழுத்தமாக, காக்கா மகாஜனியால் இன்னொரு பாகவதம் வாங்க முடியும் என்றார். காக்கா மகாஜனி பாகவதம் வாங்கி வந்து பாபாவின் கையில் கொடுத்து வாங்கி கொண்டார். பாபாவின் அருளால் ஷியாமாவுக்கு பல புத்தகங்கள் சேர்ந்தன. ஒரு தடவை ராமதாசரின் பக்தர் ஒருவர் ஷீரடிக்கு வந்தார். அவர் தினமும் நீராடிய பின் காவி உடை அணிந்து திருமண் தரித்த மசூதியில் அமர்ந்து விஷ்ணு சகஸ்ரநாமம், அத்தியாத்த ராமாயணம் எல்லாம் பாராயணம் செய்வார். ஒரு நாள் பாபா ராம்தாஸிடம் வயிற்று வலி தாங்க முடியவில்லை, சூரத்தாவரை விதை வாங்கி வா, கஷாயம் போட்டு குடித்தால் 2 தடவை பேதியாகும் என்றார். ராமதாஸ் பக்கா அடையாளம் வைத்துவிட்டு கடை வீதிக்கு சென்றார். பாபா எழுந்து வந்து விஷ்ணு சகஸ்ரநாம புத்தகத்தை எடுத்து கொண்டு போனார். கால் பிடித்து கொண்டிருந்த ஷியாமாவிடம், ஷியாமா, இந்த நூல் சம்சா சாகரத்தை கடக்க உதவும் தோணி, இதை உனக்கு பரிசளிக்கிறேன் என்று நீட்டினார். ஷியாமா பதறியபடி, இது ராம்தாஸிடனுடையது, அவன் பொல்லாதவன், முன்கோபி, வாய்க்கு வந்தபடி திட்டுவான், தவிர எனக்கு வடமொழி தெரியாது என அதை வாங்க மறுத்தார். ஷியாமா, ஒவ்வொருவரும் அவரவர் மத நூல்களை என்னிடம் கொடுத்து ஆசி பெற்று வாங்கி செல்கிறார்கள். நானாக கொடுத்தாலும் நீ வாங்க மறுக்கிறாய். ஒரு தடவை நெஞ்சு வலி அதிகமாக இருந்தபோது இதை மார்போடு அணைத்து கொண்டு படுத்தேன். கொஞ்ச நேரத்தில் இதய வலி இருந்த இடம் தெரியவில்லை. தினமும் ஒரு நாமாவை படித்தாலும் போதும், மனதை குளிப்பாட்டும் நூல் இது என்று அவர் கையில் திணித்தார் பாபா. அந்த சமயம் ராம்தாஸ் சூரத்தாவரை விதைகளோடு வந்தார். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அண்ணா சின்சினிக்கர், ராம்தாஸ், என்ன தேடுகிறீர்கள்? விஷ்ணு சகஸ்ரநாம நூல் தானே, அதை பாபா ஷியாமாவுக்கு பரிசளித்து விட்டார். பாபா ஊரிலுள்ளவர் நோயெல்லாம் தீர்க்கிறார். அவர் நோயை தீர்க்க மருந்தா? எல்லாம் ஷியாமாவின் தந்திரம். பாபாவை தன் இஷ்டப்படி ஆட்டி வைக்கிறார். குரங்கு தின்ற வாழைப்பழம் திரும்பி வருமா என்று வத்தி வைத்தார். அவ்வளவுதான். ராமதாஸுக்கு ஆக்ரோஷம் வந்துவிட்டது. ஷியாமாவின் முன்னால் வந்து, ஷியாமா, மருந்து வாங்க உன்னை அனுப்பாமல் என்னை அனுப்பியதை பெருமையாக நினைத்து ஏமாளினான். நரைபுத்தி கொண்டவனே, என் புத்தகத்தை திருப்பி தந்துவிடு, இல்லாவிட்டால் இந்த சுவரில் மோதி உயிர் விடுவேன் என்று பயமுறுத்தினார். ஷியாமா, ராமதாஸ், இது பாபா எனக்கு வரமாக அளித்தது. இதை நான் உங்களிடம் கொடுத்தால் பாபாவின் மனம் வேதனைப்படும். இதற்கான விலையை நான் கொடுத்து விடுகிறேன். உங்கள் குணம் அறிந்து இதை நான் வாங்க மறுத்தேன். பாபா விடவில்லை என்றார். பணம் யாருக்கு வேண்டும்? ஷியாமா என்னும் பக்கிரியிடம் பணம் வாங்கும் அளவு நான் தாழவில்லை என்று எரிச்சலோடு பேசினார் ராம்தாஸ். உள்ளே இருந்து வந்த பாபா, ராம்தாஸ், எதற்கு குதிக்கிறாய்? ஷியாமாவை இப்படி திட்டலாமா? நாக்கால் இனிமையாகவும் பேச முடியும் என்பதை நீ அறிந்ததில்லையா? விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினம் படித்து நீ பக்குவப்படவில்லையே. பிறகு முனிவரிடம் ஸ்ரீஹரி சாந்தமாயிருந்த கதை உனக்கு தெரியாதா? ஸ்ரீராமன் ராஜ்யத்தையே தம்பிக்காக விட்டு கொடுத்து காட்டுக்கு போனான். ராமதாசன் என்று பெயர் வைத்து கொண்டிருக்கும் நீ ஒரு புத்தகத்தையே விட்டு கொடுக்க மறுக்கிறாய். சுக்ரீவனுக்கு அரசை மீட்டு தந்து விட்டு 4 மாதங்கள் பொறுமையாக இருந்தவன் ராமன். உனக்கு பொறுமை இல்லையே. மனதை கோவப்படாமல் அடக்க உன்னால் முடியவில்லையே. பணம் கொடுத்தால் புத்தகம் கிடைக்கும், மனிதர்கள் கிடைக்க மாட்டார்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் உனக்கு மனப்பாடமாய் வரும்.
கண்ணை மூடிக்கொண்டு ஸ்ரீஹரியை மனதில் தியானித்தபடி சொல்வது இன்னும் விசேஷம். ஆகாயத்திலிருந்து பொழியும் மழை மாதிரி விஷ்ணு சகஸ்ரநாமம். அதில் ஷியாமாவும் கொஞ்சம் நனையட்டுமே என்று நான் தான் அவனிடம் கொடுத்தேன். தானம் செய்த புண்ணியம் உனக்கு வரவேண்டுமென்று நினைத்தேன். வேண்டாமென்றால் ஷியாமாவிடமிருந்து வாங்கிக்கொள் என்றார். ஷியாமாவிடமிருந்து அதை வாங்கி கொண்டால் என்ன நடக்கும் என்று ராமதாஸுக்கு தெரியாதா? சமாதானமாக உட்கார்ந்துவிட்ட இடத்திலிருந்து விஷ்ணு சகஸ்ரநாமத்தை சொன்னார். என்ன ஆச்சரியம்! தங்கு தடையின்றி சொல்லி முடித்து விட்டார். மறுநாள் அதற்கு மறுநாள் என்ன விஷ்ணு சகஸ்ரநாமம் பார்க்காமலே அவருக்கு சொல்ல வந்தது. ஷியாமாவிடம் கேட்டு பாபாவின் புகழ்பாடும் பஞ்சரத்தனி கீதையை கேட்டு வாங்கி கொண்டார். ஷியாமா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை முதலில் மனப்பாடம் செய்தார். பிறகு சமஸ்கிருதம் தெரிந்தவர்களை கண்டால் அர்த்தம் கேட்டு தெரிந்து கொள்வார். சிறிது காலத்தில் அதில் தேர்ச்சி பெற்றார். ஸ்ரீ பூட்டியும் மருமகன் பூனா இன்ஜினியரிங் கல்லூரி பேராசிரியராக இருந்தார். ப்ரொஃபஸர் ஜி நார்கே அவர்களுக்கு பாடம் சொல்லும் அளவு ஷியாமா வல்லமை பெற்றிருந்ததுக்கான பாபாவின் அனுகிரகம்தான். ராமதாஸும் பாபாவின் சக்தியை புரிந்து கொண்டார். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.